சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, யாருமே நம்மை தூக்க முடியாத ஒரு படுகுழியில கிடந்தோம், துளையான சேற்றில இருந்தோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்து கன்மலையின் மேல நிறுத்தி நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்திருக்கிறார். நம்ம நினைச்சிட்டோம், இந்த குழியிலேயே நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நாசமா போயிடுவோம். ஆனா அநேகர் நம்மை நிந்தித்து அவமானப்படுத்துற நிலையில இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து மீண்டுமாக உறுதியாக நிலைநிறுத்தியிருக்காருன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான். அவருடைய அன்பு நம்ம மேல் இருந்தது தான். அன்றைக்கு கல்வாரி சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்ததற்கு காரணமும் அதுதான். அவர் மட்டும் நமக்கு ஜீவனை கொடுக்காம இருந்திருந்தோம்னா நாம் இன்றைக்கு இந்த நிலைமையில